அனைவருக்கும் வணக்கம். நம்ம வீடியோவுக்கு இப்போ தான் நீங்கள் முத வர்றீங்க அப்படின்னா, நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கான் டச் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு வீடியோவுக்கு உங்கள் கமெண்ட்டை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் ஹைப் கொடுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போவோம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அரசியலில் நிறைய மாற்றங்கள் மாறுதல்களோட நேற்று ஒரு எம்எல்ஏ பிடிச்சி உள்ளே போட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்திகளுக்கு மத்தியில் நம்ம இப்போ இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மின் கட்டண உயர்வு. இது நம்ம கட்சி தான், நம்ம தலைவர் தான் ஆட்சி அமைக்கிறார். நம்ம தலைவரின் கீழ் தான் நம்மளாம் இயங்கிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட தலைவராக இருக்கார், நமக்கான முதலமைச்சராக இருக்கார், ஏழைகளுக்கான முதலமைச்சராக இருக்கார், வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படுவார் அப்படின்ற ஆழமான அன்பு கொண்ட நாங்கள்லாம் கூட இன்றைக்கி கேள்வி கேட்கக்கூடிய இடத்துக்கு வந்திருக்கோமோ அப்படின்னு நினச்சா நான் மட்டும் கிடையாதுங்க. இன்னும் நிறையா பேர் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் கூட நிறையா நீங்கள் என்னோட இந்த பதிவில் உங்களை கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பதிவுகள் வரும். நிச்சயமாக அதற்கும் பதிலளிக்க காத்திருக்கேன். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால், இதுக்கு முன்னால் வந்த ஈபி பில் அப்படிங்கிறது ஒரு ரூ. 700 ரூ. 750 இருக்கும். கடந்த நமது தமிழக வெற்றி கழக ஆட்சி வர்றதுக்கு முன்னாலே இந்த நகர்வு ஆரம்பிச்சிருச்சு. இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு, எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்றத நான் விளக்கமாக சொல்லி ஆகணும். முதல்லாம் 2 மாதத்துக்கு ஒரு முறை வீடுகளில் கணக்கெடுத்து அட்டைகளில் குறித்து கொடுத்துட்டு போவாங்க. உங்களுக்கு இத்தனை யூனிட் ஓடி இருக்குது, இவ்வளோ பணம் கட்டணும் அப்படின்ட்டு. கடந்த 2 மாதங்களாக பார்த்தீங்கன்னா யாருமே வீட்டுக்கெலாம் வர்றதில்லைங்க. அவங்க பாட்டுக்கு எங்கேருந்து கணக்கு எடுக்கிறாங்க, எப்படி கணக்கு எடுக்கிறாங்க அப்படின்றது எதுவுமே தெரியலை. ஒருவேளை ஈபியில் இருக்கக்கூடிய ஆட்களை இவங்களால வேலை வாங்க தெரியலையா, இல்லை அவங்க வேலை பார்க்க மறுக்கிறாங்களா அப்படின்னு தெரில. அதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும்? எங்கள் காசை ஏன் இப்படி பிடுங்குறீங்க? எங்களுக்கு ரொம்ப ஒரு வருத்தமாகவும் ரொம்ப வேதனையான ஒரு விஷயமா இருக்குது. ரூ. 750 வந்துக்கிட்டு இருந்த ஈபி பில்லுங்கிறது இன்றைக்கி ரூ. 1400 வருது. ரூ. 1400 பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தைய மாதம் ரூ. 2400 அப்படின்னு போட்டிருக்காங்க. இது போய் நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஈபியில் எந்த விதமான ஒரு தகவலும் சொல்கிறதில்ல. அவங்க சொல்கிற ஒரே ஒரு தகவல், உங்களோட ஒயரெல்லாம் நீங்கள் சரி பண்ணி பாருங்கள், உங்களோட ஒயரெல்லாம் பழைய ஒயர் ஆயிடுச்சு, அந்த ஒயர் ஏதோ ப்ராப்ளமாக இருக்கும். ப்ராப்ளம் அங்கே இல்லை நண்பங்களா, உங்கள் ஈபியில் தான் ப்ராப்ளமே. வேலை பார்க்குற உங்ககிட்ட தான் ப்ராப்ளமே. நீங்கள் சரியாக வேலை பார்க்கலை. இந்த ஏழைகளோட பணத்தை சுரண்டி நீங்களும் திங்காதீங்க. நாங்கள்லாம் பாவம், ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். நீங்கள் எங்களோட வரி பணத்தில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்கன்றதை மறந்துட்டு, நாங்கள் என்னமோ உங்களுக்கு அடிமை போல் நீங்கள் நடந்துக்கிறீங்க. அது எங்களுக்கு மட்டும் கிடையாது, அரசுக்கும் கெட்ட பேரை ஏற்படுத்துது. இன்றைக்கி மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா 100 யூனிட் நாங்கள் இலவசத்தில் ஈபி பில் கட்டும்போது கூட ரூ. 740 மேலே தாண்டினது கிடையாது. இன்றைக்கி 200 யூனிட்டு இலவச மின்சாரம் அப்படின்னு சொல்லி நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் அறிவித்து இன்றைக்கி வெற்றி, அதாவது என்ன சொல்கிறது, வெற்றிலாம் அடைஞ்சிச்சின்னு சொல்ல முடியாதுங்க. அதெல்லாம் அப்படியே தான் கிடக்கு. நான் என்ன தான் வெற்றி தலைவர் விஜய் அண்ணாவுக்காக அரசியலை பேசி அரசியலை முன்னெடுத்துட்டு வந்திருந்தாலும், இன்றைக்கி மனவேதனையோடு தான் இந்த வீடியோவை நான் பகிர்றேன் உங்கள்கிட்ட. இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். அதுக்காக அரசின் இந்த மாதிரியான குறைபாடுகளை நம்ம சுட்டி காட்டாமல் இருக்க முடியாது. இல்லைன்னா அரசுக்கு தெரியாமல் போயிடும், அண்ணனுக்கு தெரியாமல் போயிடும். மக்கள் இவ்வளோ கஷ்டப்படுறாங்களா அப்படின்னு அரசருக்கு தெரியாமல் போகிற மாதிரி நம்ம அண்ணனுக்கு தெரியாமல் போயிடும். அண்ணனுக்கு தெரியாமல் மறைக்கிறாங்க நிறையா விஷயங்கள். இன்றைக்கி மக்கள் சாதாரண ஓட்டு வீட்டுக்கு ரூ. 6000 ஈபி பில் வருதுன்னு நம்ம செய்திகளில் பார்க்குறோம். அது ஒரு பக்கம் இருந்தாலும், எனது வீடு எனக்கே இன்றைக்கி இந்த பிரச்சனை வருது. ஏன் அவங்க வீட்டுகளில் மாதிரி கணக்கெடுக்க மாட்டாங்களா? நீங்கள் மாதம் ஒரு முறை நான் ஈபி பில் கணக்கெடுக்க வைப்பேன்னு ஒரு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க. ஏன் அதை இன்னும் செயல்படுத்தக்கூடாதுன்னு நீங்களும் முடிவு பண்ணிட்டீங்களா? இது எங்களுக்கு எங்கள் வாழ்க்கையே ஏழைகளோட வாழ்க்கை, வயல்களோட போராட்டம் அப்படிங்கிறது கனவு தானா? இந்த கனவுகளோடு தான் நாங்கள் பயணிக்கணுமா? அண்ணே, உரிமையோடு கேட்குறோம். எங்கள் அண்ணன் முதலமைச்சராக இருக்கார். எங்கள் அண்ணனுக்கிட்ட நாங்கள் கேட்குறோம், இந்த ஈபி பில் பிரச்சனை தலைக்கு மேலே போய்கிட்டு இருக்குண்ணே. அது உங்களுக்கும் சரி, நமது அரசுக்கும் மிகப்பெரிய கெட்ட பேரை ஏற்படுத்திடும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தயவு செய்து ஈபியில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அதிகப்படியான நாங்கள் மின் கட்டணம் செலுத்திக்கிட்டு இருக்கோம்ண்ணே. 2 மடங்கு ஈபி கட்டணம் செலுத்திக்கிட்டு இருக்கோம்ண்ணே. இங்கே கஜானாவில் காசு இல்லை, தமிழ்நாடு அரசு கடனில் போயிடுச்சு. கேளுங்கண்ணே, உங்கள் கடனெல்லாம் நீங்களே கட்டுங்கடான்னு கூட கேளுங்க. அவங்க வாக்கரிசி போட்டு போன காசை நாங்கள் கட்டுறோம்ண்ணே. கட்டி நாங்கள் கடன் இல்லா தமிழ்நாடாக மாற்றி கொடுக்குறோம். அந்தளவுக்கு இன்றைக்கி தகுதியோடு தான் இருக்கிறோம். அப்படின்னாலும் ஒரு வேலையால் வேலை பார்க்கல அப்படிங்கும்போது அங்கு அரசுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் ஏற்படும். அதுக்கு கூட நேற்று பார்த்தீங்கன்னா, கூடுதலாக மின்கட்டணம் செலுத்தி இருந்தால் அடுத்த முறை கழித்து கொள்ளப்படும் சொல்லிட்டு சிடிஆர் நிர்மல்குமார் அமைச்சர், மதிப்புக்குரிய அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. மின்கட்டணம் அதிகமாக வருது அப்படின்னு சொல்கிறாங்க. மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு இதெல்லாம் தெரியாதானே?
உண்மையிலேயே தெரியாது. நீங்கலாம் ஏசி ரூமில் இருக்கீங்கண்ணே, பெரிய பெரிய பங்களாவில் இருப்பீங்க, அமைச்சர்களாக இருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் தெரியாதுண்ணே. இதுக்கு முன்னால் ஏழைகளாக தெரிஞ்சிருப்போம், உங்களுக்கு தம்பிகளாக தெரிஞ்சிருப்போம். வாக்கு வாங்க வரும்போது ரொம்ப பவ்யமாக தான் எல்லாரும் பேசுகிறாங்கன்ற மாதிரி தான் இங்கேயும் இருக்கோ அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்குள்ளும் தொத்திக்கிச்சுண்ணே. தயவு செஞ்சுண்ணே, ஈபி அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப வேதனையை கொடுக்குது. 100 யூனிட் திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுக்கும்போது கூட எங்களுக்கு இவ்வளோ ஈபி பில் வரலண்ணே. 200 யூனிட் இலவசம்னு சொல்லிட்டு நீங்கள் வாயில் வடை சுட்டுட்டு போயிட்டீங்களா, இல்லை அல்வா கொடுத்துட்டீங்களான்னு தெரில அப்படின்னு மக்கள் கேட்குறாங்க. எங்களுக்கு வேதனையாக இருக்குது. நாங்கள் உங்களுக்காக தான் ஓட்டு கேட்க போனோம், உங்களுக்காக தான் நாங்கள் வேலை பார்த்தோம். உங்கள் ஒருத்தரை தான் தெரியும். நாங்கள் போய் எந்த அமைச்சரை பார்க்குறது? இங்கே மதுரையில் முஸ்தபான்னு ஒரு அமைச்சர் இருக்காருங்க, அந்த தொகுதிக்கு அவர் வர்றதே கிடையாது. அவர் எதுக்கு எங்களுக்கு எம்எல்ஏன்னு இருக்கணும்? ஒரு பேருக்கு ஒரு எம்எல்ஏவா? அதாவது அமைச்சரவையை தாங்கி பிடிக்கிறதுக்கு ஒரு தூணா வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அமைச்சர். அந்த அமைச்சரால் எங்களுக்கு என்ன பயன்? ஒரு தெருவில் இதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டின் முன்னால் வந்து ஒரு 15 அடி ரோடு தான் அது. அந்த ரோடு வந்து வீடோட கடைசி எட்ஜில் பாதாள சாக்கடை ரொம்ப தண்ணி போயிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் போகுது. அங்கே இருக்கிற வார்டு கவுன்சிலர்கள் என்ன பண்ணுறாங்க, மாநகராட்சியிலேருந்து வந்து ஒரு 2 அடி உயரத்துக்கு அந்த பாதாள சாக்கடையோட மூடியை உயரப்படுத்தி கட்டி விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆம்புலன்ஸ் உள்ளே போகுமா? போகாதுல்ல. அப்போ இந்த குறையை நாங்கள் யாருக்கிட்ட போய் சொல்லணும்? எம்எல்ஏட்ட சொல்லணும். எம்எல்ஏ பார்த்து தரணும்ல. அவர் இருந்தால் தானே பார்த்து தருவார். இப்படி தான் எங்கள் வேதனையான வாழ்க்கை மீண்டும் தொடர்ந்துட்டுருக்கு. மீண்டும் ஒருத்தர் வேணுமோ, ஐயையோ நமக்கு இவ்வளோ குறைகளோடு தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோமோ அப்படின்ற பயம் எங்களுக்குள்ளே வந்துகிட்டே இருக்குது. சரி போட்டோம், எங்கள் அண்ணனே நாங்கள் குறை சொல்கிற மாதிரி ஆயிரும். ஆனால் அண்ணனை குறை சொல்லலை, அரசு அதிகாரிகள் வேலை பார்க்குறவங்க வேலை பார்க்கல அப்படிங்கிறத தான் நாங்கள் இங்கே சுட்டி காட்டுறோம். நேற்று நமக்கு கொண்டாட்டமாகவும் ரொம்ப குதூகலமாகவும் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவின் நம்ம எம்எல்ஏ கைது செய்யப்பட்டது. அவங்க கைது பட்டாங்க. ஆனால் காவல்துறையை பாடாப்படுத்திட்டாங்க. இதை விட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே இருக்காது. பத்திரிகையாளர்களை மிரட்டும் தோணியில் பேசினார் ஏடிஎஸ்பி அப்படின்னு சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட் வேறு பத்திரிகையாளர்கள். ஐயா மன்னிக்கணும், பத்திரிகையாளர்கள் எல்லாமே நீங்கள் அங்கே இருந்தீங்க. பத்திரிகையாளர்கள் யாரையுமே அவர் அந்த மாதிரி வசைப்பாடலை, வேகப்படுத்தலை, விரட்டலை. திமுகவின் அதிகாரப்பூர்வ பத்திரிகையாளர்கள் கேட்ட கேள்விகள் அந்த மாதிரி கோபப்படுத்தும்படியான கேள்விகளை கேட்கும்போது நாங்களும் அங்கே இருந்தோம். அந்த கேள்விக்கு யாராக இருந்தாலும் கோவப்படுவோம். அவங்க அதை தான் செய்கிறாங்க. ஒரு காவல்துறை அதிகாரி அந்த மாவட்டத்தோட ஏடிஎஸ்பி அவர்கிட்ட என்ன முறையான கேள்வி கேட்கணும்? அப்போ நீங்கள்லாம் என் பத்திரிகையாளராக ரவுடியான்னு கேட்டீங்க அப்படின்னா, அதை விட கேவலமாக தானே நம்ம நடந்துக்கிட்டோம் நேற்று. நம்ம என்னமோ கட்சிக்காரங்க மாதிரி இல்லைங்க. ஏய் வெளியில் விட்றியா விடமாட்டியா, எங்களை உள்ளே விட்றியா விடமாட்டியா, என்னங்க இது நியாயம்? பத்திரிகையாளருன்றோம் வெளியில் வர்றவங்கள்ட்ட பேட்டி எடுக்கணும். அந்த குற்றவாளி அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட பேட்டியில் சொல்லியிருப்பார் ஏடிஎஸ்பி ஐயா. நீங்கள் ஆனா வேணால் இருந்துட்டு போங்க. இன்றைக்கி அவர் வந்து எங்களுக்கு அக்யூஸ்டு. அந்த அக்யூஸ்டுக்கு என்ன கொடுக்க முடியுமோ அந்த மரியாதை தான் நாங்கள் கொடுக்க முடியும். எங்களுக்கு இருக்கிற புரோட்டோக்கால் நாங்கள் மீற முடியாது. ஆமாம், புரோட்டோக்கால் அப்படிங்கிறது இப்போ பெருசாக தொத்திக்கிச்சு. எங்களுக்கு இருக்கிற புரோட்டோக்கால் நாங்கள் மீற முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பார். நீங்கள் ரவுடிகளை விட கேவலமாக நடந்துக்கிட்டீங்க அப்படின்றத கண்ணால் பார்க்க முடிஞ்சு. அந்த வீடியோலாம் இருக்குது, நான் போடுறேன். பத்திரிகையாளர்களாக நேற்று நடந்துக்கிட்டோமா அப்படின்றத நான் போடுறேன் வீடியோவில். என்னோடய சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். எவ்வளோ தூரம் நீங்கள் உங்களோட கேள்விகள் நீங்கள் கேட்டது உண்மையிலே ஒரு ஏடிஎஸ்பிகிட்ட கேட்குற கேள்வியா? அதெல்லாம் எப்படி கேட்டீங்க நீங்கள்? வேண்டான்னு நினைக்கிறேன். நம்மளே நம்ம பல்ல குத்தி பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன். அதனால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம கேள்வி கேட்குறோம் அப்படின்ற பேரில் இந்த செம்பு தூக்கி பத்திரிகையாளர்கள் நீங்கள் ஏதாவது ஒன்று கேட்டுட்டு போய் மொத்த பத்திரிகையாளர்களுக்கும் ஒரு அவச்சொல்லை ஏற்படுத்தும்படியான நேற்று ஏடிஎஸ்பி நீங்கள்லாம் ரவுடிகளான்னு கேட்குற இடத்துக்கு கொண்டு வந்து விட்டீங்க அப்படின்னா, அதுக்கு நீங்கள் இந்த 3 பத்திரிகையாளர்கள் தான் காரணம். நீங்கள் கேட்ட கேள்வி எப்படி? நீங்கள் ஏங்க ஒரு பத்திரிகையாளர் வெளியிலேருந்து பேட்டி எடுக்கணும், பேட்டி கேட்கணும். நீங்கள் என்னமோ கட்சிக்காரன் மாறிட்டு உர்ரா ஐ ஓய் என்ன பண்ணிடுவியா, நீ கைது பண்ணிடுவியா? அந்த பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுவா, பிடுங்க போறியா அப்படின்னு கேட்டாங்கல்ல. கைது பண்ணிட்டோம்யா, என்ன பண்ண போகிற அப்படின்னு. அவர் யார், அவர் எதுக்காக பேசினார், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். தான் ஒழுக்கமாக வளர்ந்தா தானே தான் பிள்ளை ஒழுக்கமாக வளருவான் அப்படின்றத தன் தகப்பன் சொல்லி கொடுக்கலையோ அப்படின்றது தான் எனக்கு தோணுது. நம்ம இவ்வளோ நாகரிகம் இல்லாமல் மேடைகளில் பேசி இன்றைக்கி வழக்கு வாங்கி சிறைக்கு போயிருக்க எம்எல்ஏவோட பையன் நேற்று பேட்டி கொடுக்குறாரு தளபதி குடும்பத்தை பற்றியும். நாகரிகமாக இல்லையாடா உங்களுக்குலாம்? நீலாம் படிச்சிருக்க, இங்கிலீஷில் பேசுகிற. நான்லாம் 4வது ஃபெயிலு, வெறும் 4வது தான் படிச்சிருக்கேன் சகோதரா. நீங்கள் திமுகவோட பெரிய செம்பா இருங்க. உங்கள் அப்பா திமுகவும் கிடையாது முதல்ல, அதை நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அவரே ஒரு அரசியல் செம்பு தான். ஏற்கனவே
அவர் 2011 காலகட்டத்தில் 16 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட செம்பு. புரட்சி தலைவி அம்மாவின் வழிகாட்டலின்படி அவர் வந்து அதிமுகவில் செயல்பட்டவர். இன்னைக்கு திமுகவோட பேர் கெட்டுக்கிட்டே இருக்கு, கேவலப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்னாக்கா அதுக்கு முழு காரணமே வந்து திமுகவுக்கு அதிமுகலேருந்து போன உங்கள் மாதிரி ஆளுகள்னால தான். இன்னைக்கு நீங்கள் ஒரு எம்எல்ஏவாக இருந்துக்கிட்டு ஒரு முதலமைச்சர் எப்படி தான் பேசுவீங்களா? ஏன் ஸ்டாலின் இருந்தப்போ நீங்கள் இப்படி பேசுனீங்களா ஐயா? அப்படி இருக்கும்போது உங்கள் பையன் நேற்று பேட்டி கொடுக்குறாரு. அவங்க வீடை, அவங்க குடும்பத்தை, அவங்க பையனை ஒன்று சொல்லட்டுமா நண்பா? நீங்கள் நேற்று ஒன்று கேட்டீங்க. சிஎம் அதாவது மிஸ்டர் சிஎம் சார், நீங்கள் வந்து உங்கள் பையன் உங்கள் கூட இல்லை அப்படின்ட்டு. நான் அந்த பையன்கிட்ட கேட்குறேன், தம்பி நீங்களும் உங்கள் அப்பா கூட போய் இருக்கீங்களா? நீங்கள் தான் அப்பாவை பிரிஞ்சு இருக்க மாட்டீங்களா? அனுப்பிச்சி விட்ருவோமா அப்படின்னு கேட்க தோணுது. ஏன்னா அவர் அப்பாவோட பிள்ளை, அப்பா இருக்கிற இடத்துல தான் இருக்கணும்னு ஆசைப்படுறாரு போல இருக்குது. முடிஞ்சால் அவருக்கும் அந்த ஆசையை நிறைவேற்றி வைங்க அப்படின்னு அதிகாரிகள்கிட்ட கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு நீங்களும் வழக்கு வாங்கிடாதீங்க. நம்ம நாட்டின் முதலமைச்சருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு பாருங்கள். நாங்கள் இதுவரைக்கும் வீடியோவில் கூட முன்னாள் முதலமைச்சர், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர்னு சொல்கிறோம், புரட்சி தலைவர் புரட்சி தலைவின்னு சொல்கிறோம். நாகரிகம் இல்லாமல் பேசுகிறீங்கப்பா. மாண்புமிகு நம் நாட்டின் பிரதமர்னு சொல்கிறோம். ஆனால் அந்த திமுகவில் இருந்து வர்றவங்க வாய் பூரா அவங்க அது வாயில் சனி, உங்களுக்கெல்லாம் சனி வந்துருச்சு வாயில். உங்கள் பயம், நீங்கள் பண்ணின ஊழல் உங்களை வந்து ஓட விட்டுட்டுருக்கு. நிச்சயமாக நீங்கள் ஓடிட்டே தான் இருப்பீங்க. தொடர்ந்து வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.